நீங்க ஆர்டிகல் 340 பேக்வர்ட் கிளாஸ், ஆர்டிகல் 341 ஷெட்யூல் காஸ்ட், ஆர்டிகல் 342 ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னு உருவாக்கிட்டார். இது எதுக்கு உருவாக்குனாங்க அப்படின்னும் போது சமூக ரீதியாவோ கல்வி ரீதியாவோ பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள், இந்த மக்கள் யாரு? நம்ம சூத்திரன் சொல்ற பிசி எம்பிசி மக்கள், அன்டச்சபிள் சொல்ற எஸ்சி எஸ்டி மக்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க 2000 வருஷமா 3000 வருஷமா. இந்த மக்களுக்கு சம உரிமை கிடைக்கணும், சமூக நீதி கிடைக்கணுன்றதுக்காக தான் உருவாக்கி இன்னைக்கு அங்க கேட்பாங்க, என்ன பிசியா எம்பிசியா எஸ்சி எஸ்டியான்னு கேட்பாங்க. நம்ம ஃபில் பண்றோம். அது எதுக்குன்னா 2000 வருஷமா புறக்கணிக்கப்பட்ட மக்கள், இந்த மக்களுக்கு ஒரு சமூக நீதி சம அந்தஸ்தை கொடுக்கறதுக்காக அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாரு. அப்ப பள்ளிக்கூடத்திலே கேட்கறாங்க, கல்லூரியிலும் கேட்கறாங்க, அரசாங்க வேலை வாய்ப்புலையும் கேட்கறாங்க. இது ஏதோ ஜாதி உருவாக்குறதுக்கு இல்ல, ஒரு சமத்துவத்தை உருவாக்குறதுக்காக கேட்கறாங்க. இந்த சமத்துவம் இன்னைக்கு இருக்கிற ஈக்குவாலிட்டி வந்துச்சா அப்படின்னு பார்த்தா இன்னும் வரல. 1950 இந்திய குடியரசு நாளாவது, இன்னைக்கு 70 வருஷம் ஆகுது கான்ஸ்டியூஷன் வந்து. இந்த சமூக நீதி வந்துதான்னு பார்த்தா வரவே இல்லை. ஏன்னா இந்த மக்களே இதுக்கு எதிராக பேசுறாங்க, இந்த சமூக நீதிக்கு எதிராக பேசுறாங்க. என்ன சமூக நீதினா? இடஒதுக்கீடு வேணாப்பா, இடஒதுக்கீடால் தான் ஜாதி உருவாகுது, ஜாதி உருவானதால் தான் இடஒதுக்கீடு உருவாச்சு, ஜாதி உருவானதால் தான் இடஒதுக்கீடு உருவாச்சு, ரிசர்வேஷன் உருவாச்சு. ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம்.